அவர் மன்னிக்கிற தேவன் தைரியமா நம்ம பல தவறுகளை செய்து கொண்டு சபையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்மளை பார்த்து எப்படி அவங்க மனம் திரும்புவாங்க? உங்களை அன்னைக்கு ரோட்ல பார்த்திருப்பாங்க, தவறான காரியம் நீங்க செய்யும்போது, குடிக்கும் போது, கூத்தடிக்கும் போது பார்த்திருப்பாங்க. அப்புறம் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னா அவங்க எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வாங்க? வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்க வேண்டாமா? புது சிஷ்யா மாறிட்டீங்களா? நீங்க புது சிஷ்யா என்னைக்கு மாறுறீங்களோ அன்னைக்குதான் சுற்றி உள்ள ஜனங்களை நம்மளால ஆயத்தப்படுத்த முடியும். கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில அறையப்பட்ட ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் இல்ல, எனக்குள்ள உள்ள கிறிஸ்துவே உயிரோட இருக்கிறார். அவரை போல நான் வாழ அழைக்கப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவரை போல வாழ்றோமா? சாட்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஐயோ அவங்க ஆண்டவரை ஏத்துக்க மாட்டேன்றாங்க, அவங்க நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன், எப்படி கேட்பாங்க? சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். மாற்றம் இல்லாத வாழ்க்கையினால இயேசுவை வெளிப்படுத்த முடியாது. நீங்க முதல்ல இயேசுவை போல மாறிட்டீங்களா? உங்க பழைய மனுஷன் ஒழிந்து போனானா? புதிதானீங்களா? ஒருவேளை நீங்க மாறல, உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிச்சயமா இந்த செய்தி